This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களோட அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Put the Word into Action. கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துங்கள் என்பதே இந்த பாடத்தின் தலைப்பாயிருக்கிறது. Many people are praying for God to deliver them from the devil. அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபிப்பார்கள். But the devil has tricked them and they have opened the door to the devil. ஆனால் பிசாசானவன் அவங்களை சோதனைக்கு உட்படுத்தி அவன் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு அவர்கள் வாதலை திறந்து வைப்பார்கள். Today we're going to talk about closing the door so the devil cannot get in. இன்னைக்கு பிசாசானவன் உட்பிரவேசியாதபடிக்கு நம்முடைய கதவுகளை மூடுவது எப்படி என்று சொல்லி இன்று நாம் பார்க்க போகிறோம். God will come to deliver us and to help us. கர்த்தர் கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க, நமக்கு உதவியா ஒத்தாசையா இருக்க தேவன் கடந்து வருவார். But if we keep opening the door for the devil to get in, then he will still be coming in. இன்னைக்கு பிசாசானவன் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தும் பிசாசான உட்பிரவேசிப்பதற்கு நீங்கள் உங்கள் கதவுகளை திறந்து வைப்பீர்களானால் அவன் பிசாசானவன் உட்பிரவேசித்துக் கொண்டே இருப்பான். In Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says, "Do not give the devil a foothold or a place to get in your life." அங்கே அழகாய் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கிறோம். You have the authority to close the door so the devil cannot get in. உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் கிரியை செய்யாதபடிக்கு அவனுக்கு வாதலை அடைக்கிற அதிகாரம் உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. When you are a doer of the word of God, you close the door to the devil. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருந்தால் நீங்க பிசாசுக்கு உங்கள் கதவை மூடுகிறவளாய் இருப்பீர்கள். When you disobey the word of God, you open the door for the devil to come in. இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவளாய் நீங்கள் காணப்படும் பொழுது பிசாசானவனுக்கு கதவை திறந்து வைக்கிறீர்கள். In the book of Matthew chapter 7 verses 24 through 27, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், it says, "Do not only be a hearer of the word, but be a doer of the word." அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கிறவராய் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவராய் காணப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Many Christians, they love the Lord and they hear the word of God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை அதிகமாய் நேசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But they are not strict enough to do what the word of God tells us to do. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உறுதித்தன்மை அநேகருக்குள் இல்லாமல் இருப்பதை என்னால் காண முடிகிறது. If you do what the word says, then when the storms and the floods come, your house will stand strong. அப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் செய்யும் பொழுது காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் உங்களுடைய வீடு உறுதியாய் காணப்படும். Then you are building your life upon the word of God. அப்பொழுதுதான் நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேல் தேவனுடைய வீட்டை கட்டுகிறீர்கள். But if you hear the word and you do not obey the word, then you build your life on the sand that will fall.
நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, ஆனா அதன்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்க கட்டுகிற வீடு ஒரு மணலின் மேல் கட்டப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Jesus Christ is the foundation, but he says it is up to each of us how we build upon that foundation. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறாங்க, நீங்க எப்படி உங்க வீட்டை கட்டுகிறீர்கள் என்பது அவரின் மேல் நீங்கள் வீட்டை கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. In the book of James, chapter 1 and verse 22, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "But be doers of the word and not hearers only." அங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The devil is a tricky fellow. பிசாசானவன் வஞ்சகன். You can shout and praise God and do many wonderful things, but if you open the door to the devil, he will still come in. நீங்க தேவனை மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்திரிக்கலாம், தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் அதே சமயத்திலே பிசாசான உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு நீங்கள் வாதலை திறந்து கொடுத்தால் அவன் உட்பிரவேசிப்பான். When we do not walk in love toward other people, we open the door to the enemy. அன்புக்குரியவர்களே, அன்பிலே நீங்கள் நடக்காவிட்டால் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு வாதலை திறந்து தருகிறீர்கள். The Bible tells us we are to love our enemies and pray for them that do bad things against us. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்ருவானவனை நேசிக்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவளை நேசிக்க வேண்டும், அவளுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. The most important reason for that is because it protects you against the attack of the devil. இது மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த காரியங்கள் உங்களை பாதுகாக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. In Ephesians chapter 6 and verse 11, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us to put on the whole armor of God. God's armor is God's word. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. We are to bring our thoughts into captivity so that they obey the word of God. உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். அப்போது உங்கள் சிந்தையானது தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும். God loves his children so very, very much. அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். He is wanting to bless you and help you and do many things that you cannot even imagine. அவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை நேசிக்க, உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத மாபெரும் கிரியைகளை உங்கள் மூலமாய் செய்ய அவர் விரும்புகிறார். But the Holy Spirit, he will help you to do the things that God wants you to do. பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களிலே என்னத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறார். The Bible tells us in the book of 1 Corinthians chapter 13 verses 4 through 8. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வேதம் இப்படி சொல்லுகிறது. The God kind of love is not touchy, is not rude, is not unmannerly. அங்க சொல்லுகிற தேவ விதமான அன்பு ஆனது அது கோபமுடையதல்ல, எருமாப்புடையதல்ல, கசப்புடையதல்ல. The devil wants you to get upset about circumstances and about what people are doing the wrong way. இன்னைக்கு ஜனங்கள் பொல்லாத வழிகளில் நடந்தாலும் தேவ அன்பு நேசிக்கிறதாகவே காணப்படுகிறது.
When you act rude and unmannerly and touchy, you open a door for the enemy to come in. இன்னைக்கு நீங்க கோபமாக, எரிச்சலாக, வைராக்கியமா இருப்போமானால் பிசாசானவன் உங்க வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு நீங்கள் வாதலை திறந்து தருகிறீர்கள். The Bible tells us the God kind of love is like a breastplate. It protects our heart. தேவ விதமான அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மார்க்கவசத்தை போல அது பிசாசினுடைய சகல ஆயுதங்களையும் நம்மேல் படாதபடிக்கு பாதுகாக்கிறதாய் தேவ விதமான அன்பு காணப்படுகிறது. The devil wants us to say it's someone else is to blame. They're the ones that's causing me to be like this. பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னா, அவனுடைய கிரியை எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஐயோ அவர்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் மேல் குற்றத்தை சுமத்த பார்ப்பார். But it is a trick of the enemy because it causes a door to be open for the enemy to come in. இது பிசாசினுடைய தந்திரம். இதன் மூலமாய் சத்ருவானவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு அவன் செய்கிற கிரியை. We refer back to the first scripture. Do not give a foothold or a door for the devil to get in. அன்புக்குரியவர்களே, பிசாசானவனுக்கு அவன் கால் வைக்க இடம் நீங்க உங்க வாழ்க்கையில் கொடுக்கவே கூடாது. In the book of Philippians chapter 2 and verse 14. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the Bible says, do everything without murmuring and complaining about it. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, எதையும் எல்லாவற்றையும் குறை சொல்லாமல் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செயல்படுங்க, செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When we're born again, we are children of God. He is our Father. We are His children. அன்புக்குரியவர்களே, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளையாகவும் அவர் உங்களுடைய தகப்பனாயும் காணப்படுகிறார். God is love, and now we have the God kind of love in our heart, on the inside. அன்புக்குரிய தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவ விதமான அன்பு உங்களுக்குள் காணப்படுகிறது. In Romans chapter 5 and verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says the love of God is spread abroad in our hearts by the Holy Spirit. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது, பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. The psalmist David said, "Oh God, put a watch on my mouth what I say." தாவீது இப்படி சொல்லுகிற, ஆண்டவரே நான் என்ன பேசுகிறேன் என்பதை காவலிடும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 80% of the plagues that came on the children of Israel in the wilderness was because they murmured. 80% வாதைகள் இஸ்ரவேல் பிள்ளைகளின் மேல் வந்தது எப்படி என்று சொன்னால் அவர்கள் முறுமுறுத்ததினாலே நடந்தது. In Genesis chapter 13 we see the story of Abraham and Lot. அங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் லோத்து பற்றின சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. And Abraham said, "Let not there be strife between your herdsmen and my herdsmen." அங்கே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்ற, உன்னுடைய வேலைக்காரருக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை தேவையில்லை. He told Lot he could have any choice of land he wanted. Abraham gave him the best choice he wanted. ஆபிரகாம் அவன் லோத் என்னத்தை விரும்புகிறானோ அதை எடுத்துக்கொள்ளும்படி நன்மையானதை அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். The Bible tells us when Lot departed, God spoke to Abraham and gave him a great blessing. ஆனா வேதம் சொல்லுகிறது, லோத் அவனை விட்டு பிரிந்த பொழுது தேவன் அவனோடு கூட இடைப்பட்டார், தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். When Abram got rid of strife,
God said, look in every direction and I will give it to you. ஆண்டவர் லோத்து கடந்து போன பிறகு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எந்த பக்கம் வேண்டுமானால் பார், எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். Having strife in your life or your family or your business can cause the enemy to come in. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சண்டைகள், சச்சரவுகள், பிசாசு உங்க வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு இடமாக மாறிவிடும். The Bible says, where there is strife, there is confusion and every evil work. வேதம் சொல்லுகிறது, எங்கே பிரச்சனை இருக்கோ அங்க குழப்பங்களும் சண்டையும் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். You might think this Bible study today is a little strict, but God is wanting to bless you and bless you and bless you. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்ன இப்படி வேத பாடம் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. But the blessings of God will be limited if there is murmuring and complaining and strife in a person's life. ஆனா ஒருவன் குறை சொல்லி கொண்டு, கசப்பை வைத்துக் கொண்டு, கோபத்தை வைத்துக் கொண்டிருப்பானால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அது ஒரு அதிகமாயிராமல் அது ஒரு லிமிட்டாகவே காணப்படும். When you are depending upon your human ability and your human strength, then you will get into strife and murmuring to get answers. நீங்க கோபத்தையும் எரிச்சலை வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாத இழப்பையே அவைகள் கொண்டு வரும். But when you're depending on the grace of God and the power of God to bless you, you want to get rid of strife and murmuring. நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால் அது கோபத்தை எரிச்சலை மாற்றும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நேராய் கொண்டு வரும். The devil is looking for any door or resentment or strife or anything where he can come in. பிசாசானவன் ஏதாயிலும் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறான் உங்க வாழ்க்கையில் அவன் கடந்து வந்து அசைவாடுவதற்கு. That is something that belongs to him. When you have strife and murmuring, the devil says, that's mine, it belongs to me. நீங்க குறை சொல்லி கொண்டு முறுமுறுத்து கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பீர்களானால் பிசாசு சொல்வா, இது என்னுடைய காரியம், நான் கடந்து போவேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் கடந்து வருவான். But as you pray and worship God, he will give you strength to close the doors to the devil. ஆனால் நீங்க தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவீர்களானால் நீங்க தேவன் உங்களுக்கு பலனை தருவார். In James chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, the first thing to do is submit to God. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். When you submit to God, you submit to the word of God and what he says. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதே ஆகும். When you submit yourself to God, then you can resist the devil and he will flee from you. அப்பொழுது நீங்க என்ன பண்ணலாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். He says in Luke chapter 10 and verse 19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, Behold, I give you authority over all the power of the devil. அங்க வேதவசனம் சொல்லுகிறது, நான் பிசாசின் சகல வல்லமைகளுக்கு மேலாக உங்களுக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. You can use the name of Jesus to make the enemy flee. பிசாசானவன் ஓடுவதற்கு இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். But the devil knows if you are submitted and obeying God, or if you are doing things that you shouldn't do. பிசாசுக்கு தெரியும் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா
அல்லது நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று பிசாசு அறிந்திருக்கிறான். In the book of Philippians, chapter 4 and verse 6, பிலிப்பியர் 4:6 நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, do all things without fretting or being anxious. அங்க வேதவசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோ ஸ்தோத்திர கூட ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். Many Christians would not know what to do if they could not fret and be upset about things. ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அறியாமல் இருக்கிறாங்க. கஷ்டத்தின் வேளையிலே கவலைப்படாமல் எப்படி வாழ்வது என்று அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். But it's the plan of God to put your trust in God and don't fret about people and things, but pray about them. இன்னைக்கு தேவனை நம்புங்க, தேவனை சார்ந்துருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. He says, but in every circumstance and every situation, pray and take your requests to God. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டம் பாடுகளின் மத்திகளிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை நோக்கி பாருங்க. The devil wants you to trust in your ability or in someone else, but God wants you to put your trust in Him. பிசாசானவன் உங்களுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு மனிதன் மேலோ ஏதோ ஒரு காரியத்தின் மேலும் வைக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். ஆனால் தேவனோ உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் நீங்கள் வைக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். You may not be able to do this in 1 or 2 days, but you can make a step by step going forward a little bit every day. அன்புக்குரியவர்களே, ஒரே நாளிலே இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் கருதவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக மாற்றத்துக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் அந்த தெய்வீக மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும். Love and peace and joy, those are fruits. Fruits will grow and grow each day. அன்பு, சமாதானம், சந்தோஷம் இவைகளெல்லாம் ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகள் நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில வளரும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். The Bible tells us to walk in the Spirit. வேதம் சொல்லுகிறது ஆவியில் நடங்க என்று வேதம் சொல்லுகிறது. That means we grow in God one step at a time, step by step by step. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையிலே, தேவனிலே படிப்படியாய் நீங்கள் வளருகிறீர்கள். Sometimes I say it is not always harvest time, but it is growing time. நான் சில சமயங்களில் சொல்லுவேன், எல்லா காலமும் அறுவடையின் காலம் அல்ல, சில காலங்கள் வளருகிற காலங்களும் உண்டு. In the book of Psalms, chapter 119 and verse 165, சங்கீதம் 119 சங்கீதம் 165 இப்படி சொல்கிறது. It says, great peace have they that love the word of God. அங்க வசனம் சொல்லி, தேவனுடைய வார்த்தையை தேவன் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வாசிக்கிறோம். It says, and nothing shall cause them to get offended or to stumble. அவர்களுக்கு இடரலே இல்லை என்று வாசிக்கிறோம். When we put our trust in God, we will not fret and murmur about what other people are doing. இன்னைக்கு தேவனை நீங்கள் முழுமையாய் நம்பி இருக்கிறீர்களானால் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. It will take spending some time in prayer and worshiping God, but as you do that, He will give you supernatural strength. இன்னைக்கு தேவனை சார்ந்து தேவனை நோக்கி இருப்பீர்களானால், தேவனை நம்பி இருப்பீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை தேவன் உங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார். Greater is He that is in you than he that is in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களில் உள்ளவர் பெரியவராயிருக்கிறார். You have the Holy Spirit that Jesus had on the inside of you.
இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். In the book of James, chapter 3 and verse 17, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says the wisdom of God comes from above, not from the earth. வேத வசனம் சொல்லுகிறது பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் பரலோகத்திலிருந்தே கடந்து வருகிறது. It says that wisdom is pure and it is peaceable. அந்த ஞானமானது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சந்தோஷமும் என்று வாசிக்கிறோம். That wisdom is gentle and it is full of mercy. அந்த ஞானம் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இருக்கிறது. It does not show partiality with people. அந்த ஞானம் ஜனங்களை வேறு பிரித்து பார்க்கிற தன்மை உடையதல்ல. The devil doesn't want you to be gentle in hard situations. He wants you to open the door for him to come in. பிசாசானவன் அவன் வாதலை திறந்து சத்ருவானவன் உள் வருவதற்கு நீங்க வாதலை திறந்தால் அவன் உட்பிரவேசிப்பான். The devil doesn't want you to be peaceable. He wants you to be upset and angry and open the door for the devil to get in. பிசாசானவன் நீங்க நல்லா சமாதானமா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவன் விரும்ப மாட்டான். அவனுடைய செயலெல்லாம் ஜனங்களின் மேல் கசப்பையும் வைராக்கியும் விதைத்து அவன் உங்களுக்குள் அவன் பலத்து இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணுவான். But praise God, you are a child of God, and he will give you the strength and the power to overcome the enemy. அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தேவனிலே பலப்பட்டிருக்க தேவன் உங்களிலே கிரியை செய்வாராக. He will show you where the enemy is causing you to fret and to worry and to open the door to the enemy. அன்புக்குரியவர்களே, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க எந்த இடங்களிலெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று தேவன் வெளிப்படுத்த அவைகளை நீங்கள் செம்மைப்படுத்துங்கள். When people have done things to hurt you and come against you, God will give you strength to forgive them for their sins and wrongdoing. ஜனங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்து கொண்டிருப்பார்களானால் அவளை மன்னிக்க அவைகளை மறக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. Sometimes it hurts so bad you think I don't know how I can forgive them. நீங்க யோசிக்கலாம், ஐயோ இவ்வளவு மோசமா நடந்துட்டாங்களே, எப்படி நான் அவர்களை மன்னிப்பது என்று நீங்க எண்ணலாம். But you don't need to forgive them with your feelings. உங்களுடைய உணர்வினால் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டாம். But you forgive them by faith. ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்களை மன்னிப்பீர்களாக. In Luke chapter 17, he says, you like a sycamore tree, you can forgive them and put it in the depth of the sea. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காட்டு மரத்தை போல அவைகளை நீங்க மன்னித்து அதை கடலின் ஆழத்தில் போட்டு விடுங்கள். It is our responsibility to give no foothold or place to the devil. உங்க கையில தான் இருக்கு பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருப்பது. When we draw close to God, God is love. We must walk in the God kind of love. நீங்க தேவனோடு கிட்டி சேருவீர்களானால் தேவன் அன்பாயிருக்கிறார். தெய்வ அன்பு உங்களில் குடிக்கொண்டிருக்கும். When you obey the word of God and do what he says, your house will stand firm. You will be strong even in the midst of a trial and test. நீங்க தேவனுடைய வார்த்தையில் பலப்பட்டிருப்பீர்களானால் பெரும் காற்று பெரும் புயல் அல்லது சோதனை காலத்திலே உங்களோட வீடு நிலை நிற்பதாய் காணப்படும். God loves you and he will never leave you. He is there to help you
and guide you through the difficult times. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை பலப்படுத்துகிறார், தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. I want you to pray this prayer after me to receive Jesus as Savior. Say it out loud. சத்தமாய் நான் சொல்லுகிற ஜெபத்தை இயேசு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாய் சொல்லுங்க. I believe that Jesus is the Christ. He is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீரே கிறிஸ்து என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead for me. அன்புள்ள இயேசுவே, நீர் எனக்காக மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now, God, I ask Jesus to come into my heart to live with me forever. இயேசப்பா, நீர் இப்பொழுதே என் உள்ளத்தில் வந்து எனக்குள் ஆளுகை செய்வீராக. If you believe that with your heart, Jesus has come to live with you and you are born again. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாய் செய்திருப்பீரானால் இயேசப்பா உங்க உள்ளத்தில் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். Find a good church that teaches the Bible and grow day by day, step by step. God will help you in Jesus' name. Amen. நல்ல சபையை தெரிந்தெடுத்து நல்ல சபைக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரிலே வளருங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Amen.